நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சீரம்னு எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஏன் என்னோடய ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ப்ராப்ளம் ப்ராடக்டில் இல்லை, ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணுற வேல தான் இருக்குது. ஆக்சுவலி நிறைய பீப்புள் ஸ்கின் கேரை ராங் வேல தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, வை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் ஏன் வரல அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக் மிஸ்டேக் என்னென்னா, இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தா 7 days க்ளோயிங் ஸ்கின், 3 days ஆக்னே ரிமூவ் ஆகுறது, இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ரியாலிட்டி என்னென்னா, ஓவர் நைட்டில் ஸ்கின் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஸ்கின் ஃபுல் சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 to 45 days. அதுக்குள்ளே ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜிம்முக்கு போயிட்டு 2 days எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பாடியே சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா அது நடக்குமா? ஸோ அதே லாஜிக் தான் ஸ்கின் கேருக்கும். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தா 10 ஸ்டெப் ரொட்டீன், 12 ஸ்டெப் ரொட்டீன், கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின் பெட்டர் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ரியாலிட்டி என்னென்னா, ஸ்கின் ஓவர்லோட் தான் ஆகுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்கின் இரிட்டேஷன், பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் யூஸ்வலாக எதை சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஜென்டல் கிளென்சர் ஃபாலோட் பை மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், அண்ட் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சர், சீரம் ஆப்ஷனல் தான், அண்ட் தென் மாய்ஸ்சரைசர். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஆல்ரெடி மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசன் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சன் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாமல் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஆயிலி ஸ்கின்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். பிளைண்டாக நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. அண்ட் ரீசன் 4 என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின் டைப் யூஸ்வலி 4 டைப்ஸ் இருக்குது: ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன், சென்சிட்டிவ்னு. ஸோ ஸ்கின் டைப் தெரியாமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கேர் சுத்தமாக ஒர்க் ஆகாது. ரீசன் 5 என்னென்னா, மெனி பீப்புள் எக்ஸ்பென்சிவ் சீரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் சன்ஸ்க்ரீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ சன் டேமேஜ் நடக்கும்போது நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதோட ரிசல்ட்ஸ் 0வாக தான் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் ஸ்கின் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்ஸுமே ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கரெக்டான ரொட்டீனில் கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான வேலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பெஸ்ட் பிராண்டுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ப்ரொஃபைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.